பார்க்கலாம். Improvisations அப்படின்னு சொன்னா methods of improving efficiency, performance, இப்படி வேணாலும் சொல்லலாம். work ratio, ஓகே, அதாவது efficiency performance சொல்லலாம். work ratio இது ஒரு பேராமீட்டர், இது ஒரு பேராமீட்டர். ஓகே, ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத லாஸ்ட் செஷன்லேயே பார்த்தோம். அதாவது ஃபர்ஸ்ட் மெத்தட் intercooling between compressors. So compressor ஓட single stage two stage பிரிச்சு ரெண்டு ஸ்டேஜ்க்கு நடுவுல intercooler ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே, between two stages of compressor. So இதனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா compressor-ஓட work input reduces. Okay, WC will reduce. So WC reduce ஆச்சுன்னா hence W net will increase இல்லையா? அதாவது W net அப்படிங்கிறது network output is equal to WT minus WC, turbine work minus compressor work. அப்போ compressor work கம்மியாச்சு அப்படின்னு சொன்னா network increase ஆகும். Hence efficiency may increase. Right, இப்போ efficiency may increase ஏன் போடுறேன் அப்படின்னு சொன்னா efficiency is W net divided by heat supply. இந்த intercooling-ஆல heat supply increase ஆனாலும் ஆகும். ஸோ அந்த கேஸ்ல efficiency increase ஆகுமா decrease ஆகுமான்னு தெரியாது. ஓகே, அதனால this is not the parameter, but here intercooling is provided to improve the work ratio. So work ratio எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அங்கெல்லாம் நம்ம இன்டர்கூலரோ ரீஹீட்டரோ ப்ரொவைட் பண்ணுவோம். எஃபிஷியன்சி எங்கெங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அங்கே நாம ரீஜெனரேஷன் தான் ப்ரொவைட் பண்ணுவோம். லாஸ்ட் வீடியோவே சொன்னோம். ஓகே, ஸோ எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு தெரியாது. ஸோ பட் ஒர்க் ரேஷியோ வில் இன்க்ரீஸ். ஒர்க் ரேஷியோ வில் இன்க்ரீஸ், இது ஷூர். ஓகே, ஒர்க் ரேஷியோ கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ரைட், இதான் இப்போ இன்டர்கூலிங் அரேஞ்ச்மெண்ட்டில் எப்படி இந்த காம்பவுண்ட் டயக்ராம் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். கம்ப்ரஸர், சிங்கிள் கம்ப்ரஸர் இருக்குதுல, ரெண்டு கம்ப்ரஸர் இருக்கும். ஒன்று லோ ப்ரெஷர் ஸ்டேஜ், இன்னொன்று ஹை ப்ரெஷர் ஸ்டேஜ். இது லோ ப்ரெஷர் கம்ப்ரஸர், ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸர். ஓகே, இந்த லோ ப்ரெஷர் கம்ப்ரஸருக்கும் ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸருக்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த இன்டர்கூலர். ஸோ இப்படி போட்டால் இது கூலரோ ஹீட்டரோ இந்த மாதிரி போடுவாங்க. ஓகே, ஏர் இன். ரைட், இதை ஸ்டேஜ் 1 வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்ரஷன் முடிஞ்சவுடனே அது இன்டர்கூலர் உள்ள நுழையுது. ஓகே, ஸோ இன்டர்கூலரில் ஒரு கூலிங் ஏஜென்ட் உள்ள நார்மலி கூலிங் வாட்டர் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ரைட்டா, கூலிங் வாட்டர். கூலிங் இன்டர்கூலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டேஜ் 3 2 to 3 இது கான்ஸ்டன்ட் பிரஷர்ல தான் நடக்கும். ஓகே, அகைன் ஹை பிரஷர் ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் as usual it will go to a combustion chamber. combustion chamberல உங்களுக்கு gaseous fuel in, right,
அப்போ இது 4 4 to 5 heat addition இல்லையா 5. இதுக்கப்புறம் டைரக்டா டர்பைன். இது அவுட்புட் ஷாஃப்ட். அவுட்புட் ஷாஃப்ட் இந்த அவுட்புட் ஷாஃப்ட்ல நமக்கு நெட் வொர்க் தான் இருக்கும். அதாவது நெட் வொர்க்ங்கிறது T minus WC கம்ப்ரஸர் வொர்க் போக மீதி ரைட்டா. அப்போ டர்பைன்ல இருந்து ஒரு காமன் ஷாஃப்ட் இந்த கம்ப்ரஸரை மவுண்ட் பண்ணியிருக்கோம். காமன் ஷாஃப்ட். ஸோ இந்த காமன் ஷாஃப்ட் தான் டர்பைன்ல இருந்து டெவலப் ஆன ஒர்க்கை HPCக்கும் LPCக்கும் டிவைட் பண்ணி கொடுத்துரும். ரைட்? ஓகே. Exhaust gas out. Okay. This shaft rotate ஆகுது. So this is the compound diagram for intercooling cycle gas turbine. அதாவது gas turbine with intercooler. Gas turbine with intercooler. இதுக்கான TS diagram நம்ம வரைவோம். TS diagramல இருந்து டைரக்டா T or H என்தால்பி எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ இதுல LPC ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டர்பைனோட பிரஷர் ரேஷியோ மேக்ஸிமம் பிரஷர் 100 லோ பிரஷர் 1 bar னு வெச்சுக்கோங்க. 100 1 bar அப்படினா கம்ப்ரஸர் வந்து 1 பார்ல இருந்து 100 பார்க்கு கம்ப்ரஸ் பண்ணனும். ரைட்டா? அந்த 100 1 bar to 100 bar ரெண்டு ஸ்டேஜா பிரிச்சுடுவாங்க. 1 to 10 bar ஒரு கம்ப்ரஸரும் 10 bar to 100 bar ஒரு கம்ப்ரஸரும் அந்த மாதிரி. சும்மா ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். ரைட்டா? அது வேற மாதிரி கூட இருக்கும். 1 to 5 bar ஒரு மாதிரியும் 5 to 100 bar ஒரு கம்ப்ரஸர் அந்த மாதிரி இருக்கும் according to the situation. ரைட்டா? சோ இப்போ லோ பிரஷர் கம்ப்ரஸர்ல அட்மாஸ்பரிக் ஏர் 1 ல இருந்து ஒரு இன்டர்மீடியேட் பிரஷருக்கு உங்களுக்கு இது நடக்கும் கம்ப்ரஷன் நடக்கும். அதாவது இது அட்மாஸ்பரிக் பிரஷர் வெச்சுக்கோங்க. இது combustion chamber heat addition pressure maximum pressure minimum pressure maximum pressure intermediate pressure இங்க இருக்கு. ரைட்டா? இது 1 bar இது 100 bar இது 10 bar வெச்சுக்கோங்க. இப்போ டர்பைனோட எக்ஸ்பான்ஷன் பாத்தீங்கன்னா ஒரே ஸ்டேஜ்ல தான் எக்ஸ்பான்ஷன் நடக்குது. கம்ப்ரஸரோட கம்ப்ரஷன் தான் ரெண்டு ஸ்டேஜ்ல நடக்குது. ரைட்டா? இப்போ இது 1 to 2 intercooling constant pressure ல இப்படி நடக்கும். 2 to 3 லெஃப்ட் சைடு வந்துரும் கூல் ஆகும். ரைட்டா? இது TS டயகிராம். அப்ப டெம்பரேச்சர் குறையுது. இன்டர்கூலிங் அப்ப டெம்பரேச்சர் குறையுது. 2 to 3 is intercooling. இது பேரு இன்டர்கூலர். அப்புறம் 3 to 4 ஹை பிரஷர் கம்ப்ரஷன் 10 bar ல இருந்து 100 bar. ரைட்டா? இப்போ பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் அதாவது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் தான் நமக்கு வர்க். ஏன் அப்படினா WC = சேஞ்ச் இன் என்தால்பி தான் போடுவோம். சேஞ்ச் இன் என்தால்பி is nothing but Cp into change in temperature. அப்ப இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் எவ்வளவு லெந்த் இருக்கோ அதுதான் வர்க். இங்க அது கம்மி ஆயிடுச்சா? சோ அதாவது இன்டர்கூலர் இல்லாம கம்ப்ரஸ் பண்ணனும்னா இந்த லைன் இப்படியே நேரா போயிடும். அப்போ டோட்டல் வர்க் ரிக்வயர்ட் ஃபார் தி கம்ப்ரஸர் ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ ஹை பிரஷர் கம்ப்ரஸரோட வர்க்க நாம குறைச்சிருக்கோம். இங்க 3 to 4 டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்குதா? ஏன்னா பிரஷர் லைன்ஸ் வந்து லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடு வரைக்கும் டைவர்ஜிங்கா போகும். அப்ப ரைட்ல இருந்து லெஃப்ட் வரும்போது உங்களுக்கு ஒரு ரெண்டு பிரஷருக்கு உண்டான
வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ ரொம்ப கூலான ஏர் நம்ம கம்ப்ரஸ் பண்றது ரொம்ப ஈஸி, ஹாட்டான ஏர் கம்ப்ரஸ் பண்றது ரொம்ப கஷ்டம், அதிகமான ஒர்க் தேவைப்படும். ஓகே, அதுதான் இது. ஓகே, இன்டர்கூலிங் முடிஞ்சவொடனே ஸோ சி இது வந்து லோ ப்ரெஷர் கம்ப்ரஷன், லோ எல்பிசி, இது ஐசி இன்டர்கூலிங், இது ஹெச்பிசி ஹை ப்ரெஷர் கம்ப்ரஷன். ரைட், இங்க இருந்து உங்களுக்கு ஹீட் அடிஷன் ஆரம்பிக்குது. நம்ம அந்த எஃபிஷியன்சி ஃபார்முலால எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு தெரியலன்னு சொல்லணும். ரைட்டா? ஏன் அப்படின்னா சி efficiency is Wt minus Wc divided by Qs. Qs increase ஆகுது இந்த கேஸ்ல. அத இன்டர்கூலர் ப்ரொவைட் பண்றதுனால உங்களுக்கு என்ன லெஃப்ட் நோக்கி வந்துருதா ஃபுல்லா. அப்ப இங்க இருந்து நீங்க ஹீட் சப்ளை பண்ணணும் இந்த பாயிண்ட் வரைக்கும். அப்போ இன்டர்கூலரால ஹீட் இவ்வளவு ஹீட் வந்து அதிகமா சப்ளை பண்ணணும் நீங்க. சப்போஸ் இன்டர்கூலர் ப்ரொவைட் பண்ணலன்னா இங்கே வந்துடும் அந்த லைன். அப்ப இவ்வளவு ஹீட் வந்து அதிகமா கொடுக்க வேண்டிய தேவையில்லை, ஆனா கம்ப்ரஸரோட ஒர்க் அதிகமாகும். நமக்கு எது முக்கியங்கிறத தெரிஞ்சுக்கணும். எஃபிஷியன்சி முக்கியமா ஒர்க் ரேஷியோ முக்கியமா அப்படின்னு. எஃபிஷியன்சி முக்கியமா இருக்க பட்சத்துல இன்டர்கூலர் தேவையில்லை, அதுக்கு ரீஜெனரேட்டர் தான் தேவை. ஓகே, பட் ஒர்க் ரேஷியோ போதும், எஃபிஷியன்சி தேவையில்லை, எவ்வளவு ஹீட் வேணாலும் இன்புட் கொடுக்கலாம் அப்படின்னா நாம இன்டர்கூலரை ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். turbine expansion. Turbine expansion. Right. இதுக்கப்புறம் இது வெளியே போயிடும். எக்ஸாஸ்ட் கேஸ் அவுட். க்ளோஸ்டு சைக்கிள்னா இது அப்படியே இங்கே வந்து கனெக்ட் ஆகும். ரைட்டா? இங்கே அது நமக்கு தேவையில்லை, இப்படியே விட்டுருவோம். இப்போ என்ன அப்படின்னு சொன்னா ஒரு கேஸ் இருக்கு, பர்ஃபெக்ட் இன்டர்கூலிங். பர்ஃபெக்ட் இன்டர்கூலிங்க்கு ரைட்டா, ஃபார் பர்ஃபெக்ட் இன்டர்கூலிங் இன்டர்கூலிங் முடியும் போது இருக்க டெம்பரேச்சர் எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்னா இந்த இனிஷியல் டெம்பரேச்சருக்கு ஈக்குவலா இருக்கும். இது பர்ஃபெக்ட் இன்டர்கூலிங்கான இது கண்டிஷன். ஓகே, நம்ம அனாலிசிஸ்க்குலாம் இதுதான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஆக்சுவலா ப்ராக்டிக்கலா இன்டர்கூலர் யூஸ் பண்றோம் அப்படின்னா அது இவ்வளவு தூரம்லாம் குறைக்காது, கொஞ்சம் கூட கூல் பண்ணுவோம், அவ்வளோதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 27 டிகிரி செல்சியஸ் லோ ப்ரெஷர் கம்ப்ரஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 150 டிகிரி செல்சியஸ் வந்துருச்சுன்னு வைங்களேன், 150லேருந்து 27க்கு குறைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் இன்டர்கூலர்ல. கொஞ்சம் குறைக்கலாம், அவ்வளோதான். ஓகே, அப்போ சப்போஸ் இன்டர்கூலிங் பர்ஃபெக்டா இருந்துச்சுன்னா T3 is equal to T1. ஓகே, அப்போ உங்களுக்கு pressure ratio for அதாவது pressure ratio for low pressure compressor is equal to pressure ratio for high pressure compressor. Okay, that is P4 by P3 is equal to P2 by P1. Okay, pressure ratio same ஆகும். நான் சொன்ன மாதிரி 1 to 10 bar 10 to 100 bar அந்த மாதிரி. ஓகே, சரி, இது எப்படி இருக்கும்? இப்போ ஹீட் அடிஷன் பாருங்க எவ்வளோ இருக்கு, டர்பைன் எக்ஸ்பான்ஷன் இவ்வளோ. ஸோ இப்போ என்னென்ன அனாலிசிஸ் என்னென்ன பேராமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்துருவோமா? WLPC H2 minus H1, WHPC H4 minus H3, WC is equal to WLPC plus WHPC HPC, right? சரி, இப்போ WC தெரிஞ்சிருச்சு, right? Turbine work H5 minus H6 minus H6, right? QS heat supply
heat supply equal to இந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் constant pressure heat supply அதாவது combustion chamber னா heat add ஆகுது ஓகே so combustion இதுதான் combustion qs equal to h5 minus h4 ரைட்டா h5 minus h4 increases due to intercooling. Hence, there is no improvement in efficiency. There is no improvement in efficiency due to intercooling. Work for high pressure compressor. Okay, due to intercooling, WHPC is considerably reduced. So இத ரெடியூஸ் பண்ண எவ்வளவு அதிகமா ரெடியூஸ் பண்றோமோ அவ்வளவு நெட்வொர்க் வந்து அதிகமாகும். ஆனா என்ன ஆகும்னா அவ்வளவு உங்களுக்கு ஹீட் சப்ளையும் இன்கிரீஸ் ஆகும். இத எவ்வளவு லெஃப்ட் சைடு எடுத்துறோமோ அவ்வளவு உங்களுக்கு ஹீட் சப்ளை இன்கிரீஸ் ஆகும். இன்புட் டினாமினேட்டர்ல தான இருக்கு. அப்ப அது இன்கிரீஸ் ஆச்சுனா உங்களுக்கு எஃபிஷியன்சி இன்கிரீஸ் ஆகாது. ஓகே. சோ அதுதான் hence there is no improvement ன்னு போட்டுருக்கோம். ஆனா considerably reduced hence net work is increased work ratio is improved. Okay. Eta is W net by Qs, that is Wt minus Wc by Qs. அந்த வேல்யூஸ் எழுதிக்கணும். ஓகே. Work ratio. Work ratio. இது back work ratio னா இது மட்டும் வரும். இது ஃபுல்லா work ratio. இது மட்டும் back work ratio. 1 minus back work ratio is work ratio. ரைட்டா? Next, second method, reheating. Reheating வந்து reheating is done
between two stages of turbine. அதாவது டர்பைன் எக்ஸ்பான்ஷன் வந்து ரெண்டு ஸ்டேஜா பிரிச்சிருக்காங்க. அந்த ரெண்டு ஸ்டேஜுக்கு நடுவுல ரீஹீட்டிங். ஓகே, ஸோ இந்த ரீஹீட்டிங்க்கு அடிஷ்னல் ஃபியூயல் is used. Right, additional fuel is used. Hence, heat input is increased. Heat input is increased. So input increase ஆகுது அப்படினு சொன்னாவே no change in efficiency. Okay, no change in efficiency or efficiency decrease கூட ஆகும். ரைட்டா, decrease கூட ஆகும், increase ஆகாது. Okay, due to reheating turbine work increases. Turbine work increases. அதாவது turbine work பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஸ்டேஜா தெரியும். WHPT high pressure turbine plus WLPT low pressure turbine. Okay, so இதுல கொஞ்சம் அமௌண்ட் கம்ப்ரஸர் கொடுத்துருவாங்க, மீதி இருக்கிறது நமக்கு நெட் வொர்க். ரைட், so hence net work increases and work ratio is improved. So இது வந்து work ratio எங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரீஹீட்டிங். ஓகே, ஸோ ரீஹீட்டிங் அப்படிங்கிறது இப்போ அடிஷ்னல் ஃபியூயல் இஸ் அவைலபிள். ஸோ அடிஷ்னல் ஃபியூயல் தேவை, எவ்வளோ ஃபியூயல் வேணாலும் இன்புட்டாக கொடுத்துக்கலாம். அப்படின்ற சுச்சுவேஷனில் நம்ம ரீஹீட்டிங்கை யூஸ் பண்ணலாம். ரீஹீட்டர் இஸ் நத்திங் பட் an additional combustion chamber. ஓகே, ஸோ ஆக்சுவலாக கம்ப்ரஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கம்பஷன் சேம்பர், தட் இஸ் மெயின் கம்பஷன் சேம்பர். அதுக்கப்புறம் ஹை ப்ரெஷர் டர்பைன் எக்ஸ்பான்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அடிஷ்னல் கம்பஷன் சேம்பர் இஸ் ஒர்க்கிங் அட் இன்டர்மீடியட் ப்ரெஷர். ரைட், நம்ம எப்படி அந்த கம்ப்ரஸரோட கம்ப்ரஷனை ரெண்டு ஸ்டேஜாக பிரிச்சோமோ இன்டர்கூலிங் சைக்கிளுக்கு, அதே மாதிரி இந்த ரீஹீட்டிங் சைக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா டர்பைனோட எக்ஸ்பான்ஷனை ரெண்டு ஸ்டேஜாக பிரிக்கணும். அதாவது இப்போ 100 பார் மேக்ஸிமம் ப்ரெஷர் வைங்க, 1 பார் மினிமம் ப்ரெஷர் வைங்க. ஸோ இதை இப்படி பிரிப்பாங்க, 100 to 10 இது ஒரு ஸ்டேஜ், 10 to 1 பார் இது ஒரு ஸ்டேஜ். ஓகேவா, ஸோ இது வந்து ஹை ப்ரெஷர் எக்ஸ்பான்ஷன் ஸ்டேஜ், இது லோ ப்ரெஷர் எக்ஸ்பான்ஷன் ஸ்டேஜ். ரெண்டுக்கும் நடுவில் இந்த ரீஹீட்டிங் இருக்கும். ரைட், இப்போ ரீஹீட்டிங்னால எந்த ஒர்க் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு லோ ப்ரெஷர் டர்பைனோட ஒர்க் வந்து இன்க்ரீஸ் ஆகுது டியூ டு ரீஹீட்டிங். அப்படி ஈவன் ரெண்டு ஸ்டேஜ் டர்பைனை வச்சு ரீஹீட்டரை ப்ரொவைட் பண்ணல அப்படின்னு சொன்னா இதுக்கு WLPT ஒரு சம் வேல்யூ இருக்கும் வைங்க, இது half வேல்யூ, இது half வேல்யூ இருக்கும். ரீஹீட்டிங் ப்ரொவைட் பண்ணும்போது WLPT யோட ஒர்க் இன்க்ரீஸ் ஆகும். ரைட்டா, ஒர்க் டெவலப்ட் பை த லோ ப்ரெஷர் டர்பைன் இன்க்ரீஸ் ஆகும். ரைட்டா, அந்த டயக்ராம் டிஎஸ் டயக்ராம் வரையும்போது அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ரைட், இப்போ இது பார்த்தீங்க ரீஹீட்டிங் எங்கே யூஸ் பண்ணுறாங்க. ரைட், additional heat input, additional fuel is used, hence heat input is increased, no change in efficiency or efficiency decreases னு சொல்லுவோம். efficiency increase பண்றதுக்கு கண்டிப்பா இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. work ratio increase பண்றதுக்கு தான் இந்த ரீஹீட்டிங் மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இன்டர்கூலிங் work ratio இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் இன்டர்கூலிங் சைக்கிளும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ரீஜெனரேஷன் சைக்கிள் தான் மூணாவது டைப் வரப்போகுது. ரைட்டா, ரீஜெனரேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, reheater is a secondary combustion chamber.
secondary combustion chamber அதாவது main combustion chamber combustion முடிஞ்சதுக்கு அப்புறம் main combustion chamber ஒன்னு இருக்கும் இது additional combustion chamber ரைட்டா secondary combustion chamber in which uncombusted particles of the fuel uncombusted particle of the fuel coming from the high pressure turbine அதாவது HPT தான் ஃபர்ஸ்ட் இருக்கும் அதுக்கு அப்புறம் ரீஹீட்டிங் ரைட்டா அதுக்கு அப்புறம் உங்களுக்கு WPT low pressure turbine ரைட்டா இப்போ high pressure turbine ல இருந்து வெளியில வரும்போது uncombusted particles of the fuel is available some particles ரைட்டா அதுவும் வந்து உங்களுக்கு burn ஆகும் additional fuel-ம் நம்ம கொடுக்கிற மாதிரி இருக்கும் ரைட் uncombusted particles of the fuel if any will be burned and also additional fuel is supplied right reheater is a constant pressure combustion chamber so நம்ம main combustion chamber constant pressure combustion chamber main combustion chamber high pressure la work ஆகுது இது intermediate pressure la work ஆகுது okay which works on intermediate pressure right intermediate pressure between P1 and P2 right சரி இப்போ அந்த டயகிராம் பார்க்கலாம் இது கம்ப்ரஸர் சோ இந்த கேஸ்ல ரெண்டு கம்ப்ரஸர் இருக்கும் ஒரு கம்ப்ரஸர் இருக்கும் ரெண்டு கம்ப்ரஸர் இருந்தா நடுவுல ஒரு இன்டர்கூலர் இருக்கும் ரைட் சோ நமக்கு முக்கியம் ரீஹீட்டர் என்ன பண்ணுதுங்கிறது தான் ஓகே சரி அதனால ஒரு கம்ப்ரஸர் வச்சுக்கோங்க கம்ப்ரஸர் முடிஞ்சவன இருக்க கம்பஷன் சேம்பர் இதுதான் உங்களுக்கு மெயின் கம்பஷன் சேம்பர் CC1 ன்னு போட்டுக்கலாம் ரைட் அது மெயின் கம்பஷன் சேம்பர் இதில் தான் நம்ம தேவையான ஃபியூயல் வந்து கேஸ் ஃபியூயல் இன் கொடுப்போம் ஓகே சரி அட்மாஸ்பியரிக் ஏர் உள்ள வருதா ஏர் இன் இது 1 இது 2 இது 3 ரைட் 2 3 இதுக்கு அப்புறம் டர்பைன் போகுது டர்பைனை தான் நம்ம ரெண்டு ஸ்டேஜா பிரிச்சிருக்கோம் இது ஒரு ஸ்டேஜ் இது ஹை பிரஷர் டர்பைனா சப்போஸ் இது 1 பார் அப்படினு வெச்சுக்கங்க லோ பிரஷர் P1 is 1 பார் கம்ப்ரஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் P2 is 100 பார் வெச்சுக்கங்க சும்மா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஓகே 100 பார் வெச்சுக்கிட்டீங்கன்னா இதுவும் அதே 100 பார்ல தான் இருக்கும் ஹை பிரஷர் டர்பைன் தான் ரெண்டா பிரிக்கிறோமே இங்க ஒரு டர்பைன் இது low pressure turbine right
100 to 10 bar இந்த டர்பைன்லயும் 10 bar to 1 bar இந்த டர்பைன்லயும் பண்ணுவாங்க. ஓகே, ரீஹீட்டர், இதுதான் ரீஹீட்டர். அதாவது கம்பஷன் சேம்பர் 2, இது கம்பஷன் சேம்பர் 1, மெயின் கம்பஷன் சேம்பர். ரீஹீட்டர் வந்து அடிஷனல் கம்பஷன் சேம்பர். இதுல நம்ம அடிஷனல் ஃபியூயல் இன், அதாவது அடிஷனல் கேஸ் ஃபியூயல் இன், ரைட்டா? கேஸ் ஃபியூயல் இன் 3 to 4 உங்களுக்கு high pressure expansion, 4 to 5 reheating, constant pressure reheating. For example 100 bar ஒரு 10 bar வச்சுக்கோங்க, சும்மா just example. அதே 10 bar தான் இங்கே இருக்கும். So 10 bar is intermediate pressure. அப்ப reheater works at 10 bar, intermediate pressure between 100 bar and 1 bar. Okay. இப்போ low pressure turbine முடிச்சு வெளியில வருது low atmospheric இதுக்கு வரும் 1 bar. ஓகே, இது ஸ்டேஜ் 5, இது ஸ்டேஜ் 6. மோஸ்ட்லி இந்த மாதிரி ரீஹீட்டிங் சைக்கிள்ல டர்பைன் எப்படி அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, this high pressure turbine produces work which is consumed by the compressor. அதாவது high pressure turbine ப்ரொடியூஸ் பண்ற எல்லா வர்க்கும் கம்ப்ரஸருக்கு போற மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க, ரைட்டா? இப்போ வந்து 100 bar to 10 bar அப்படினு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னது. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதாவது அப்படி இருந்தாலும் அவசியம் இல்லை, ரைட்டா? 100 bar to 50 bar கூட இருக்கும், இல்ல 100 bar to 40 bar கூட இருக்கும். அது டிபெண்டிங் அப்பான் the compressor work required. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், டோட்டலா வந்து 1000 watts பவர் ப்ரொடியூஸ் பண்ணதுனா அதுல 600 watts கம்ப்ரஸர் கன்சியூம் பண்ணிக்குதுன்னு சொல்றோம் இல்லையா? அப்போ 600 watts கம்ப்ரஸருக்கு தேவைன்னா அந்த 600 watts இந்த டர்பைன் டெவலப் பண்ற மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. சோ இதுல டெவலப் ஆகிற வர்க் ஃபுல்லாவே கம்ப்ரஸருக்கு போய் சேர்ற மாதிரி. அப்போ என்ன ஆகும்? remaining work will be going to the output shaft, load க்கு போயிடும், transformer, grid, power plant க்கு போயிடும், ரைட்டா? சோ இங்க பாத்தீங்கன்னா common shaft HPT compressor common shaft, ரைட்டா? சோ இதுல டெவலப் ஆகுற வர்க் எல்லாம் கம்ப்ரஸருக்கு வந்துரும், மெயின் சிசி, ரைட்? இதுக்கும் கனெக்ஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. LPT தனியா ப்ரொடியூஸ் பண்றது, தனியா இருக்கு அவுட்புட் ஷாஃப்ட் இருக்கு. சோ இதுதான் உங்களுக்கு அவுட்புட் ஷாஃப்ட், ரைட்? இது எக்ஸாஸ்ட் கேஸ், ரைட்? இதுதான் இந்த அரேஞ்ச்மெண்ட். இதுல TS டயகிராம் நீங்க வரைஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகே, சோ இந்த பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதிக்கங்க. அதாவது the turbine stages are divided such that the turbine stages are divided such that the work developed by the HPT, high pressure turbine, is
completely consumed by the compressor. Completely consumed by the compressor. அப்ப மீதி இருக்கிற எல்பிடி லோ பிரஷர் டர்பைன் டெவலப் பண்ற எல்லா ஒர்க்குமே அவுட்புட் ஷாஃப்ட் தான். ஓகே, இப்போ ஷாஃப்ட் அவுட்புட் ஷாஃப்ட் இருக்குன்னா இங்க உங்களுக்கு ஜெனரேட்டர், ரைட்டா, ஜெனரேட்டர், அப்புறம் பவர் கிரிட். இதான் இந்த கேஸ் டர்பைன் பவர் பிளான்ட்டோட லேஅவுட். இது பவர் கிரிட். இவன் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். இது ஜெனரேட்டர், அதாவது கன்வர்ட்டிங் மெக்கானிக்கல் எனர்ஜி into electrical energy, and then it is stepped up, then it is supplied to the power grid. Okay, இதுதான் வந்து லேஅவுட். சரி, இது அனாலிசிஸ் பார்க்கும்போது நம்ம டிஎஸ் டயக்ராம் வரைஞ்சி என்னென்ன பேராமீட்டர்ஸ் பார்ப்போம். ஓகே, TS diagram. So முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த இன்டர்மீடியட் ப்ரெஷர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் 1 பார் வச்சுக்கோங்க, இது 100 பார் வச்சுக்கோங்க. நடுவில் இன்டர்மீடியட் ப்ரெஷர். Okay, first compression, isentropic compression, 1 2. Constant pressure heat addition, 2 3. இதுதான் first stage of expansion. First stage of expansion, அதாவது high pressure turbine நடக்கக்கூடிய expansion. இது reheating, அதாவது constant pressure intermediate pressureல நடக்குது. ஓகே, அதை நீங்க வரையும்போது கரெக்டா 5ங்கிற பாயிண்ட் கரெக்டா 3 லெவல்ல, இந்த 3ங்கிற பாயிண்ட்க்கு நேரா வந்துருங்க. ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம அதுல பெர்ஃபெக்ட் இன்டர்கூலிங்னு பார்த்தோம் ப்ரீவியஸ் கேஸ்ல. இன்டர்கூலிங் பெர்ஃபெக்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஸோ இன்க்ரீஸ் ஆன டெம்பரேச்சரை கம்ப்ளீட்டா குறைச்சிருது. அதான் T3 = T1 அப்படிங்கிற கேஸ் பார்த்தோம். அதே மாதிரி இங்க பெர்ஃபெக்ட் ரீஹீட்டிங் அப்படின்னு சொன்னா, after reheating the gases will come to the initial temperature before expansion. Expansion நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தா இதுதான் மேக்ஸிமம் டெம்பரேச்சர். அந்த மேக்ஸிமம் டெம்பரேச்சரை ரீச் பண்ற அளவுக்கு நாம ஹீட் பண்ணணும், ரைட்டா? சோ திஸ் இஸ் ரீஹீட்டிங். இது இன்டர்மீடியட் பிரஷர், ரைட்டா? இது உங்களுக்கு P2, இது P1. இந்த இன்டர்மீடியட் பிரஷர் P இன்டர்மீடியட், ரைட்டா? P இன்டர்மீடியட். இங்க இருந்து உங்களுக்கு லோ பிரஷர் எக்ஸ்பான்ஷன் ஆகுது, ரைட்? லோ பிரஷர் டர்பைன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான வொர்க் டெவலப் ஆகும். ஏன்னா அதாவது அதிகமான ஒரு டெவலப் ஆகுற மாதிரி இப்போ இந்த வொர்க்கை வந்து அப்படியே கம்ப்ரஷர் கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம எப்படி இந்த டயக்ராம்ல எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்னா, இந்த 1ல இருந்து 2 வரைக்கும் எவ்வளவு ஹைட் இருக்கோ அந்த சேம் ஹைட் அந்த இன்டர்மீடியட் பிரஷருக்கு எவ்வளவு எந்த இடத்துல வருதோ அந்த இடம்
கன்சியூம் பண்ணுற ஒர்க் இன்புட் எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த ஒர்க்கை இந்த டர்பைன் வந்து டெவலப் பண்ணி கொடுத்துடணும். அடுத்த லோ ப்ரெஷர் டர்பைன் தான் ஃபுல்லாக அவுட்புட் லோடுக்கு. ஓகேவா? லோ ப்ரெஷர் டர்பைன். ஓகே, இது கம்பஷன் சேம்பர் 1, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன், ஹீட் சப்ளை சொல்லலாம். ரைட்டா? இது கம்ப்ரஷன் ஐசென்ட்ரோபிக். ரைட்டா? ஓகே, இது 6 எக்ஸாஸ்ட். இதுதான் டிஎஸ் டயக்ராம். இதுல பாத்தீங்கன்னா T3 is equal to T5, right? T5 is equal to T3 is the condition for perfect reheating. Perfect reheating. Okay, it is the condition for perfect reheating. Okay. For example, இப்போ பாருங்க, இந்த இடத்துல நான் ரீஹீட்டரை ப்ரொவைட் பண்ணல, ஆனா டர்பைனை 2 ஸ்டேஜா நான் டெவலப் பண்ண வச்சிருக்கேன், 2 ஸ்டேஜா பிரிச்சிருக்கேன். ஆனா ரீஹீட்டர் ப்ரொவைட் பண்ணலன்னா சி இந்த எக்ஸ்பான்ஷன் இந்த ரீஹீட்டிங்கே போல 4ல இருந்து அப்படியே இங்க கீழே இறங்கும் இல்லையா? சோ இந்த ஹைட் வந்து இந்த ஹைட்டை விட அதிகமா கம்மியா அப்படின்னா இது கம்மி இது அதிகம். அப்ப ரீஹீட்டிங் ப்ரொவைட் பண்றதுனால you can increase the work developed by the low pressure turbine. அப்படி ரீஹீட்டர் ப்ரொவைட் பண்ணலன்னா எவ்வளவு மீதி எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் கிடைக்கும். ரைட்டா? அந்த லோ பிரஷர் டர்பைனோட ஒர்க்கை இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் we are providing reheating. Okay. Due to reheating, the work developed by low pressure turbine is increased. Right? HPT drives the compressor. HPT drives the compressor and LPT meets the external load. So external power load எவ்வளவு தேவையோ அதை வந்து LPT ப்ரொடியூஸ் பண்ணும். HPT ப்ரொடியூஸ் பண்ற எல்லா பவரும் கம்ப்ரஸருக்கு போயிடும். ஓகே. WC H2 minus H1. Okay. WHPT H3 minus H4 plus H5 minus H6. W net is equal to WT minus WC, that is WHPT plus WLPT minus WC. If HPT drives the compressor, then WHPT is equal to WC. Right?
WHPT is equal to WC. அப்போ WHPT யும் WC யும் cancel ஆயிடும் minus out. So net work is developed by the low pressure turbine. Okay. W net is equal to WLPT. That is H5 minus H6. Heat supplied. இதுல வந்து ரெண்டு heat supplied. ஓகேவா? Heat supplied வந்து இந்த கேஸ்ல ரெண்டு heat supplied. Heat supplied is equal to heat supplied in the main combustion chamber plus heat supplied in the reheater, right? Main combustion chamber la H3 minus H2, reheater la H5 minus H4. So இதுதான் உங்களுக்கு QS heat supply. QS is equal to A, right? QS. Thermal efficiency. Thermal efficiency is equal to net work by heat supply. Okay. So net work வந்து உங்களுக்கு H5 minus H6 வந்துருச்சா, divided by and H3 minus H2 plus additional reheating H5 minus H4. Due to the increasing heat supply, right? Work ratio is improved. Due to reheating. Work ratio is the formula உங்களுக்கு net work divided by turbine work. Net work divided by turbine work. So turbine work increase ஆகுது. So compressor work நம்ம இந்த கேஸ்ல compressor workல இந்த சேஞ்சும் பண்ணல, அதுல இன்டர்கூலிங் எல்லாம் ப்ரொவைட் பண்ணல, அதை டிக்ரீஸ் பண்ணல, இன்க்ரீஸும் பண்ணல. சரி, டர்பைன் ஒர்க் மட்டும் தான் நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ டர்பைன் ஒர்க்கை இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டர்ம் அப்படியே குறையும். ஸோ ஒர்க் ரேஷியோ வில் இன்க்ரீஸ். ஓகேவா? ஒர்க் ரேஷியோ வில் இன்க்ரீஸ். ஸோ 1 மைனஸ் turbine work, total turbine work, total turbine work, right? Total turbine work S3 minus H4 plus H5 minus H6 in the denominator. Okay, denominator. Numerator பாத்தீங்கன்னா W net மட்டும் H5 minus H6 மட்டும். Okay. ஸோ இதில் வந்து
எஃபிஷியன்சி அதிகமாக ஆக வேண்டிய இடத்துல ரீஜெனரேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த மெத்தட் ஓகே, மூணாவது இம்ப்ரூவைசேஷன்ஸ் பார்ப்போம். ஸோ இதான் ரீஹீட்டிங் பற்றி விளக்கம். ஓகே, regeneration. Heat exchanging, that is regeneration. Regeneration na enna appadinu sonna preheating of the compressed air is done in the regenerator. Regenerator is nothing but a heat exchanger, right? Heat exchanger. என்ன heat exchanger அப்படின்னா heat வந்து exhaust gasல இருந்து preheating of compressed air க்கு heat வந்து transfer பண்றது, right? It exchanges heat from the exhaust gases to the compressed air before combustion happens. Before combustion happens, அதாவது combustion chamberக்கு முன்னாடி ஹீட் பண்றதுனால தான் அது பேர் ப்ரீஹீட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நார்மலா ஹீட்டிங்கிறது combustion chamberல தான் நடக்கும். combustion chamberல தான் மெயினா ஹீட் சப்ளை கொடுக்கிறது. அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் இந்த வேஸ்ட் கேஸ்ல இருக்க ஹீட் எடுத்து அந்த கம்ப்ரஸ்ட் ஏரை ஹீட் பண்ணிடுறாங்க, ரைட்டா? As the compressed air gets heated prior to the main heat addition in the combustion chamber. Main heat addition in the combustion chamber, it is called preheating. Regenerator utilizes the available heat energy possessed by availability. Okay. Regenerator replaces the heat energy possessed by the waste exhaust gas. Due to regeneration, அதாவது preheating of
input heat supply is considerably reduced. இதுதான் ரொம்ப முக்கியம். Input heat supply is considerably reduced. அப்போ உங்களுக்கு efficiency formula net work divided by heat supply அப்படிங்கும்போது heat supply reduce ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா efficiency will increase. So sure efficiency increase ஆகும். Around இப்போ 20% தான் நார்மல் கேஸ் டர்பைன் சைக்கிள்ல 20% தான் efficiency இருக்கு thermal efficiency னா ரீஜெனரேஷன் யூஸ் பண்ணும்போது more than 60% or 65% வந்து இருக்கும். Okay, right. So input heat supply is considerably reduced, hence thermal efficiency is increased more. Thermal efficiency is increased more. இப்போ எப்படி ரீஜெனரேட் என்ன பண்ணுது, எப்படி வந்து இன்புட் ஹீட் சப்ளை குறையுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்பஷன் சேம்பர்லேருந்து வெளியே வரும்போது அந்த ஹாட் கேஸுக்கு வந்து ஒரு 2000 டிகிரி செல்சியஸ் இருக்கணும்னு வைங்களேன். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 2000 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். அப்போ உங்களுக்கு கம்ப்ரெஷன் முடியும் போது அதோட டெம்பரேச்சர் வந்து ஒரு 500 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கு, அந்த ஏரோட டெம்பரேச்சர். சரி, ஹீட் ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 2000 டிகிரி செல்சியஸ் வருதுன்னு வைங்க ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ 500 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 2000 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு எவ்வளவு நம்ம ஹீட் சப்ளை பண்ணணும், எவ்வளவு நம்ம ஃபியூயல் சப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ரேஞ்ச், அதாவது மாஸ் ஆஃப் தி ஃபியூயல் ஆடட். ஓகேவா? சரி, இப்போ இந்த ரீஜெனரேஷன் சைக்கிள்ல அதே 500 டிகிரி செல்சியஸ் உங்களுக்கு கம்ப்ரஷன் முடியும் போது கிடைக்குது. ரைட், முடிச்சிட்டு உடனே கம்பஷன் சேம்பர் உள்ள போயிடாது, இந்த ரீஜெனரேட்டர் உள்ள போய் ஹீட்டை கொஞ்சம் எடுத்துட்டு ஹீட்டை வந்து கொஞ்சம் அட்டைன் பண்ணிட்டு தான் கம்பஷன் சேம்பர் உள்ள போகும். சப்போஸ் இந்த இடத்துல வச்சுக்கோங்க 500ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு 800 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உங்களுக்கு ஹீட் வந்து ஆட் ஆயிடுச்சு. எதுல? ரீஜெனரேட்டர்ல ஆட் ஆயிடுச்சு, அதாவது கம்பஷன் சேம்பர் உள்ள போறதுக்கு முன்னாடியே ஆட் ஆயிடுச்சு. அப்போ நீங்க எவ்வளவு ஃபியூயல் கொடுத்தா போதும்? இவ்வளவு ஃபியூயல் கொடுக்க தேவையில்லை. இவ்வளவு ஃபியூயல் எதுக்காக அப்படின்னா 500 to 2000 டிகிரி செல்சியஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 kg ஃபியூயல் வைங்க, 1 kg ஃபியூயல் தேவை, 1 kg இல்ல ஒரு 0.1 kg ஃபியூயல் தேவைன்னு வைங்களேன். 500ல இருந்து 2000 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்றது 0.1 kg ஃபியூயல் தேவைன்னா இங்க ரீஜெனரேஷன் முடிஞ்சவன பார்த்தா 300 டிகிரி செல்சியஸ் இதுல இன்க்ரீஸ் ஆயிடும். அப்போ 800ல இருந்து 2000 நீங்க கொடுத்தா போதும். அப்ப அதுக்கான ஃபியூயல் சப்ளை குறையுமா? 0.05 kg குறையும். ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் 800 வேணா 1000 னே வச்சுக்கோங்க. ரைட்டா? 1000 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எக்ஸாஸ்ட் கேஸ்ல அதிகமான ஹீட் வெளியில போகும். அதனால தான் அதுல இருக்க வேஸ்ட் ஹீட்டை நாம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் ரீஜெனரேட்டரை கொண்டு வரோம். ஓகே, அப்போ 500ல இருந்து 1000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இல்ல அதுக்கு மேல கூட உங்களுக்கு ரீஜெனரேஷன் நடந்துருங்க. அப்போ நீங்க கொடுக்க வேண்டிய ஃபியூயல் சப்ளை வந்து considerably reduced. The input fuel to be given is considerably reduced due to regeneration. அதுதான் அப்படிதான் உங்களுக்கு input heat supply குறையுது, அதனால efficiency increase ஆகுது. ஓகே, TS diagram. In the high pressure, low pressure, high pressure.
compressor 1 2 okay so the component diagram வரையில பாரு ஓகே முதல்ல இத டிரா பண்ணிடுங்க 2 3 வந்து இங்க கிடையாது ஓகே ரைட் component diagram வரைஞ்சா உங்களுக்கு இத வந்து வரைய முடியும் ஓகே ஃபர்ஸ்ட் component diagram வரைஞ்சிடலாம் அதுக்கு அப்புறம் TS see இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன் இது கம்ப்ரஸர் கம்ப்ரஸர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கம்ப்ரஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைரக்டா அது கம்பஷன் சேம்பர் உள்ள போகாது இது கம்பஷன் சேம்பர் ரைட்டா இது அட்மாஸ்பரிக் ஏர் இது ஸ்டேட் 1 கம்ப்ரஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டேட் 2 சரியா ஸ்டேட் 2 ஆனா கம்பஷன் சேம்பர் உள்ள போறதுக்கு முன்னாடியே இந்த ப்ரீ ஹீட்டிங் நடந்துரும் இல்லையா சோ அதுக்கு ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வேணும் அதுக்கு பேர் தான் ரீஜெனரேட்டர் இதுதான் அந்த ரீஜெனரேட்டர் அப்ப இது 2 அப்படினா இது 3 ரீஜெனரேஷன் முடிஞ்சவன 3 சரி ரீஜெனரேஷனுக்கு எங்க இருந்து ஹீட் வருதுங்கறத பின்னாடி பார்ப்போம் கம்பஷன் சேம்பர் கேஸ் ஃபீல்ட் இன் ரைட்டா இது 4 ஹீட் அடிஷனுக்கு அப்புறம் டர்பைன் சரி இது டர்பைனோட அவுட்புட் ஷாஃப்ட் டர்பைனோட எக்ஸாஸ்ட் இங்க போடுறது பதிலா இங்க போடுது ஏன்னா அத பைப் லைன்ல கொண்டு போய் ரீஜெனரேட்டருக்கு கொடுக்கணும் ரைட்டா எக்ஸாஸ்ட் கேஸ் அப்படியே வெளியில போறது கிடையாது அதுல இருக்க ஹீட்டை நம்ம யூட்டிலைஸ் பண்ண போறோம் அதுக்காக அதை இந்த லைன்ல கொண்டு வந்து ரீஜெனரேட்டருக்கு ப்ரொவைட் பண்றோம் right இது exhaust gas having high heat energy so அத வந்து கொண்டு போய் ரீஜெனரேட்டர் உள்ள நாம கொடுக்கிறோம் இதுதான் ரீஜெனரேட்டர் சொன்னா அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் சொல்றோம் right 4 5 இது ஸ்டேட் 5 அப்ப இங்க வரும்போது அதே 5 தான் இருக்கும் ரைட்டா 5 again ரீஜெனரேஷன் முடிஞ்சு வெளிய வரும்போது 6 ரைட் இப்போ இந்த ரீஜெனரேட்டர் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ல பாருங்க 2 அப்படிங்கிறது இந்த இன்புட் ஸ்டேட் 3ங்கிறது ரீஜெனரேஷன் முடிஞ்சவன அந்த ஏரோட ஸ்டேட் 5ங்கிறது எக்ஸாஸ்ட் ஹீட்டோட இனிஷியல் டெம்பரேச்சர் 6ங்கிறது எக்ஸாஸ்ட் ஹீட்டோட அவுட்லெட் டெம்பரேச்சர் இந்த எக்ஸாஸ்ட் கேஸோட அவுட்லெட் டெம்பரேச்சர் ஓகே இப்போ இந்த ரீஜெனரேஷன் பெர்ஃபெக்ட்டா நடக்கணும் பெர்ஃபெக்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்சிங் 100% ரீஜெனரேஷன்னா எக்ஸாஸ்ட் கேஸ்ல இருக்கிற எல்லா ஹீட்டுமே உங்களுக்கு கம்ப்ரஸ்ட் ஏருக்கு கொடுத்துரும் அப்போ கம்ப்ரஸ்ட் ஏரோட இனிஷியல் டெம்பரேச்சர் எக்ஸாஸ்ட் கேஸோட அவுட்லெட் டெம்பரேச்சருக்கு ஈக்குவலா இருக்கணும் கரெக்ட்டா ஆர் compressed air outlet temperature after preheating இந்த டெம்பரேச்சருக்கு ஈக்குவலா இருக்கும் அப்போதான் the regeneration is 100% அதாவது இந்த heat exchanger ஓட effectiveness 100% ன்னு அர்த்தம் ஓகே மற்றபடி மத்த எல்லாம் சேம் அதே இது ஷாஃப்ட்
common shaft. இது டர்பைன். அவுட்புட் ஷாஃப்ட்ல நெட் ஒர்க் டெவலப் ஆகும். உங்களுக்கு கம்ப்ரஸருக்கு கொடுக்க வேண்டிய ஒர்க் WC, டர்பைன் டெவலப் பண்ணுறது WT, ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் நெட் ஒர்க் சர்வே. இப்போ இந்த இடத்துல நான் டிஎஸ் டயக்ராம் வரைகிறேன். டிஎஸ் இது ஹையர் பிரஷர், இது லோயர் பிரஷர். டூ முடிஞ்சதுக்கு அப்புறம் டைரக்டா கம்பஷன் சேம்பர் உள்ள போல 2 to 3 ரீஜெனரேஷன் இந்த பாயிண்ட் வரைக்கும் வைங்க. அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணா 3 to 4 அதுதான் ஒரிஜினல் ஹீட் அடிஷன். இருந்து 6 வரைக்கும் ஹீட் கொடுத்துட்டு தான் அது வெளியில போகும். ரைட்டா? அப்போ இது வரைக்கும் வரும். ரைட்? சரி, இப்போ இந்த 6 எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னா for 100% heat exchanging 100% heat exchanging இந்த 6 எதுக்கு நேரா இருக்கும்னா இந்த 2க்கு நேரா இருக்கும். ரைட்டா? அப்போ T6 is equal to T2. அதே சமயத்துல இந்த 3 கரெக்டா 5 நேரா போடுங்க. இந்த இடத்துல தான் 3 ரைட்டா? இந்த இடத்துல இருக்கும் 3. அப்போ T5 is equal to T3. Right? இது regeneration, இது combustion chamber heat addition, compression, heat exchanging போடுங்க. அதான் regeneration. இது combustion chamber, இது turbine. அதே heat exchanging. Okay. 1 to 2 compression 2 to 3 preheating in the regenerator 3 to 4 heat addition in combustion chamber. 4 to 5 turbine expansion. 5 to 6 heat given up by the exhaust gas to the compressed air in the regenerator. Okay.
for 100% regeneration, for 100% regeneration, T6 is equal to T2 and T5 is equal to T3 for 100% regeneration. Effectiveness of regenerator. So maximum இதுதான் நம்ம போட்டுருக்கோம் 100% இதுதான் நம்ம இந்த டயகிராம போட்டுருக்கோம் ரைட் உங்களுக்கு இனிஷியல் டெம்பரேச்சர் இனிஷியல் இன்லெட் இது கோல்ட் ஃப்ளூயிட் இன்லெட் ஹாட் ஃப்ளூயிட் இன்லெட் அதுதான் டினாமினேட்டர்ல வரும் இது கோல்ட் ஃப்ளூயிட் இன்லெட் ஹாட் ஃப்ளூயிட் இன்லெட்டுக்கு உள்ள டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் T5 minus T2 T5 minus T2 நியூமரேட்டர்ல ஆக்சுவல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளவு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு இந்த 2 6 க்கு ஈக்குவலா ஆயிடுச்சா சரி எவ்வளவு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா 1 T5 minus T6 னு போடலாம் எஸ்ஆர்எஸ் கேஸ பொறுத்து இல்ல நம்ம ப்ரீ ஹீட்டிங் ஏர பொறுத்து போடலாம் T3 minus T இதுதான் எஃபெக்டிவ்னஸ் ஃபார்முலா ரைட்டா இதுதான் எஃபெக்டிவ்னஸ் ஃபார்முலா சோ இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது ரைட் for the condition T5 is equal to T3 இத அப்ளை பண்ணா effectiveness is 100% ரைட்டா அதுதான் உங்களுக்கு 100% regeneration அப்படினு சொல்றாங்க சோ regenerator effectiveness 100 நார்மலா பிராக்டிகலா effectiveness 100% தான் இருக்கு கொஞ்சம் கம்மியா தான் ரைட்டா சோ இந்த 100% கம்பேர் பண்ணும்போது ஆக்சுவல் ஹீட் எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த பாராமீட்டர் ஓகே சோ இதுதான் இதுல இன்னொரு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா ரீஜெனரேட்டிங் சைக்கிள்ல எஃபிஷியன்சி அதிகமாகும்னு சொல்லிருக்கோம் இல்லையா இந்த டிஎஸ் டயகிராம் அப்படியே வச்சுக்கோங்க WC H2 minus H1 WT H4 minus H5 QS இங்கே இருந்து தான் ஆரம்பிக்கும் actual heat supply H4 minus H3 eta H4 minus H3 work ratio இப்போ இந்த கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அதாவது 100% ரீஜெனரேஷன் ரைட் ஃபார் 100% regeneration condition நாம அப்ளை பண்ணோம்னா அது perfect regeneration இந்த டயகிராம் தானே TS டயகிராம் 100% regeneration நாம அப்ளை பண்ணோம்னா T4 minus T5 is equal to T4 minus T3 வருமா ரைட் அதாவது H4 minus H3 sorry H4 minus H5 is equal to H4 minus H3 வரும்
அதாவது இது ரெண்டுமே ஈக்குவலா வரும் ரைட் T5 is equal to T3 hence H4 minus H5 is equal to H4 minus H3 இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும் அதாவது H4 minus H5 வந்து டர்பைன் ஒர்க் H4 minus H3 வந்து ஹீட் சப்ளைடு அப்ப ரெண்டும் ஈக்குவல் அப்படிங்கும்போது efficiency is equal to work ratio வருமா சோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஐடென்டிட்டி ரீஜெனரேட்டிவ் சைக்கிள்ல 100% ரீஜெனரேஷன் இருந்துச்சு அப்படினு சொன்னா efficiency of the cycle is equal to work ratio of the turbine okay அத வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணோம் hence work ratio is equal to efficiency for regenerative cycle with 100% effectiveness அப்படி இருந்தா மட்டும்தான் 100% effectiveness okay ஜெனரலா நம்ம அந்த சிம்பிள் கேஸ் டர்பைன் பார்க்கும்போது நம்ம ஒரு விஷயத்தை அதாவது எஃபிஷியன்சி இது பார்த்தோம் if a simple gas turbine cycle பார்த்தா efficiency க்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம் in terms of pressure ratio 1 minus 1 by rp power gamma minus 1 by gamma right அதே மாதிரி work ratio க்கு என்ன ஃபார்முலா அப்படினா 1 minus அதாவது for a simple gas turbine cycle efficiency is 1 minus 1 by rp power gamma minus 1 okay work ratio க்கு என்ன ஃபார்முலா 1 minus T minimum by T maximum into Rp power gamma minus 1 by gamma. T minimum by T maximum. Okay. அதாவது T minimum அப்படிங்கிறது T1 அதாவது initial temperature at the entrance of the compressor. Right? இதுதான் T minimum. T maximum என்கிறது அந்த சைக்கிளோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எங்க இருக்கும்னா கம்பஷன் சேம்பர் ஹீட் அடிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சோ T minimum by T maximum into Rp power gamma minus 1 by gamma ரைட் இது சிம்பிள் கேஸ் டர்பைன் சைக்கிள் ரீஜெனரேட்டிவ் சைக்கிளுக்கு வொர்க் ரேஷியோ இதுதான் ஆனா ரீஜெனரேட்டிவ் சைக்கிளுக்கு 100% எஃபெக்டிவ்னஸ் இருக்கும்போது உங்களுக்கு efficiency is equal to work ratio சொன்னோமா efficiency equal to work ratio அப்போ regenerative cycle கான efficiency formula இந்த work ratio formula தான் T minimum by T maximum into Rp power gamma minus 1 by gamma okay so இத வந்து ஆப்ஜெக்டிவ்ல அதிகமா கேட்பாங்க so இது மட்டும் தான் efficiency formula வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் ஃபார்முலேட் பண்றது regenerative cycle மட்டும் தான் intercooling and reheating cycle in terms of enthalpy நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ரைட்டா so in terms of pressure ratio at minimum and maximum temperature of the cycle இதுதான் okay next இதுல அந்த maximum condition for maximum efficiency பார்த்தோம் இல்லையா that is applicable for auto cycle also maximum efficiency is equal to for a simple gas turbine cycle 1 minus root of T minimum by T maximum
இதுதான் maximum efficiency for a gas turbine, simple gas turbine. Okay, so இதெல்லாம் வந்து மாற்ற கூடாது. So இதெல்லாம் இந்த efficiency of Brayton cycle, work ratio of Brayton cycle, efficiency of regenerative cycle, maximum efficiency of the gas turbine cycle, இது எல்லாமே உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ்ல கேட்பாங்க. இல்ல இதுல நாம அப்ளை பண்ற மாதிரி வேல்யூஸ் கொடுத்து உங்களுக்கு efficiency value or work ratio value கேட்பாங்க. ஓகே, ரைட். ஸோ சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. Regenerating cycle with 100% effectiveness. With 100% effectiveness பார்த்தா உங்களுக்கு இதே தான் வருது. அதாவது efficiency is equal to work ratio. அப்ப இந்த ஃபார்முலா 1 minus T3 by T1 into Rp power gamma minus 1 by gamma. Sorry, T1 by T3, that is T1 by T3. T1 by T3. நார்மலா நம்ம எஃபிஷியன்சி இந்த ஃபார்மட்ல எழுதணும்னா 1 minus 1 by T2 by T1 அப்படிங்கிற ஃபார்மட்ல தான் எழுதணும். ரைட்டா? இப்போ T2 by T1 க்கான எக்ஸ்பிரஷன் தான் Rp power gamma minus 1 by gamma. So 1 minus 1 by Rp power gamma minus 1 by gamma. So இதே ஃபார்முலாவை தான் நம்ம ஆட்டோ சைக்கிளுக்கு யூஸ் பண்ணுவோம். 1 minus 1 by T2 by T1. So auto cycle, Brayton cycle ரெண்டுக்குமான efficiency சேம் தான். ஆட்டோ சைக்கிள்ல கம்ப்ரஷன் ரேஷியோவை யூஸ் பண்ணுவோம், இங்க பிரஷர் ரேஷியோவை யூஸ் பண்றோம். அவ்வளவுதான். ஆட்டோ சைக்கிள்ல அந்த கம்ப்ரஷன் ரேஷியோனா வால்யூம் ரேஷியோ, இங்க வந்து பிரஷர் ரேஷியோவை யூஸ் பண்றோம். அவ்வளவுதான். ஓகே, so 1 minus 1 by T2 by T1. அது மாதிரி பாத்தீங்கன்னா இத வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா 1 minus 1 by T3 by T1 into Rp power gamma minus 1 by gamma அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரீஜெனரேட்டிவ் சைக்கிளோட இது என்ன எஃபிஷியன்சி ஃபார்முலானா இதுதான். ஓகே, okay, that's all about improvisations of gas turbine. So in the gas turbine, simple gas turbine, reheating cycle, intercooling cycle, regenerative cycle, இது மூணுலயுமே நம்ம example problem solve பண்ணிட்டோம்னா so இந்த டாபிக் வந்து completely okay. Right, next டாபிக்கா நம்ம Rankine cycle, steam turbine